வருகைக்காக காத்திருக்கிறோம். என்னை எவ்வளவு எதிர்பார்க்கிறீர்கள் என்பது உங்கள் முகங்களில் தெரிகிறது. உண்மைதானே மாமா? உண்மைதான். மாமா மனது வைத்தால் இந்த மகா யுத்தத்தையே தடுத்து விடலாம். யுத்தத்தை பற்றிய கனவு கூட காண மாட்டார்கள். ஏற்பாடுகள் அப்படி. சந்தோஷம். நீங்கள் நினைத்தபடியே எல்லாம் நடக்க வேண்டும். அலங்காரமான ஆசனம். ஆமாம், அதுவும் மாமாவின் ஏற்பாடுதான். தெரியும். மாமாவின் மூளையில் உதித்த ஏற்பாடு அமர்க்களமாயிருக்கிறது. ஆனால் நினைத்தது நடக்க வேண்டும். ஏமாளிகளே, ஏமாற்றியதாக எண்ண வேண்டாம். துணையற்று துடித்து மங்கையை மானபங்கம் செய்ய துணிந்த இந்த சபை சூழ்ச்சி செய்து சூதுகளாடி ஒரு சாம்ராஜ்யத்தையே சுருட்டிக் கொண்ட இந்த சபை சூதனை கொல்ல துளியளவும் தயங்காதென்பதை நாம் நன்றாகவே அறிவோம். அறிந்தே வந்தோம். உன்மார்க்கத்தை தவிர வேறு எதையுமே அறியாத துஷ்ட கூட்டமே. சமரசம் இனி இல்லை. நீங்கள் தேடிக்கொண்ட விதமே போர், போர், போர். பன்னிரண்டு நாட்களாக போர் நடக்கிறது. கௌரவர் பக்கம் ஒரு வெற்றி கூட இல்லை. அதை பற்றி ஆச்சாரியார் துரோணருக்கு அக்கறையும் இல்லை. அது எப்படி இருக்கும்? பாலுக்கு பூனையை பாதுகாப்பு வைப்பது போல் படைக்கு துரோணரை தளபதியாக்கி பின்பு நமக்கு எப்படி வெற்றி கிடைக்கும்? ஹஸ்தினாபுரியின் சேனை தலைவர், அகிலம் புகழும் வில்வீரர், பாண்டவருக்கும் கௌரவருக்கும் ஆசான் சிஷியர்களின் தாக்குதலால் சிதறுண்டு விட்டார் என்றார். இது சந்தேகமில்லாமல் துரோக செயல். ஆச்சாரியாருக்கு அபிமானம் அங்கே இருந்தால் பகிரங்கமாக பாண்டவர்கள் பக்கம் ஓடிவிடலாமே. சரியாக சொன்னாய் ஜெயத்ரதா. துரோகிகளுக்கு இனி இங்கு துளி கூட இடமில்லை. தளபதி இதற்கெல்லாம் தரும் பதில் துரியோதனா, என்னை துரோகி என்று கூறிய இத்தனை வீரர்களும் என்னோடு சேர்ந்து போரிட்டவர்கள் தானே. ஒன்று கேட்கிறேன், இவர்கள் சாதித்ததென்ன? இவர்கள் காட்டிய வெற்றிகள் எத்தனை? பகைவர்களை கொண்டு குவிக்க இவர்கள் பிரயோகித்த பானங்களை நான் தடுத்தேனா? இல்லை வெற்றி கிட்டிய நேரத்தில் வேண்டாம் என்று கூறினேனா? இப்பொழுதுதான் என்ன, என்னுடைய சேனாதிபதி பதவியை எவரேனும் ஏற்றுக்கொள்ளட்டும். இதோ துரியோதனா, பார்த்தாயா? மடை திறந்தாற் போல் பேசியவர்கள் இப்போது மௌனிகளாகிவிட்டார்கள். மௌனம் அல்ல, ஆச்சாரியாருக்கு மரியாதை செய்கிறார்கள். சகுனி, போதுமுன் வஞ்சக வார்த்தைகள். நாளை எனது கடைசி முயற்சி. சக்கரவியூகம் எனது கடைசி ஆயுதம். அதையும் வகுத்து விடுகிறேன். வருவது வரட்டும். இந்த ஆர்வம் ஆச்சாரியாருக்கு அன்றே வந்திருக்க வேண்டும். மாமா, துரோணரை ரொம்பவும் வாட்டி விட்டீர்கள். பிறகு காரியமாவது எப்படி? சுவாமி, 12 நாட்கள் முடிந்து விட்டதல்லவா? முடிந்து விட்டது. ஆனால் இன்னும் எனக்கு அழைப்பு வரவில்லை. தீட்டிய அம்புகள், தினவெடுக்கும் தோள்கள், இவைகளோடு நான் துடிக்கிறேன். பிரிவு என் நெஞ்சு பிளந்து விடும் சுவாமி. அதிலும் யுத்த தேவதையின் கோர பொருட்களுக்கிடையே தங்களை அனுப்புவதென்றார். அதோ
வத்சலா, வந்துவிட்டது அழைப்பு. ஐயோ, அப்பா தர்மர் அவசரமாக பார்க்க வேண்டும். வேண்டாம் சுவாமி. வத்சலா, வீணாக மனதை அழைத்துக் கொள்கிறாய். நொடியில் திரும்பி விடுகிறேன். பயமா இருக்கிறது சுவாமி. நானும் தங்களுடன். வீரன் மனைவிக்கும் வேண்டும். வத்சலா, தைரியமாக இரு. இதோ வந்து விடுகிறேன். ஆபத்திற்கு ஆளாக்க நான் விரும்பவில்லை அபிமன்யு. அர்ஜுனன் மகன் ஆபத்தை மறந்து வெகு நாட்கள் ஆயிற்று. ஆபத்தை மறக்கலாம், ஆசை காதலியையும் அருமை தாயையும் மறக்க முடியுமா? இது சுயநல பேச்சு. அப்பா, என் ஒருவனுக்கு மட்டுமல்ல, நம்மை அரியாசனமேற்ற செத்து மறிகிறார்களே வீரர்கள், அத்தனை பேர்களுக்கு உண்டு அருமை தாய்களும் ஆசை காதலிகளும். அவர்கள் புலம்பலாம், துடிக்கலாம், அலறி சாகலாம். நமக்கு மட்டும் பாதுகாப்பு, பச்சாதாபம், எச்சரிக்கை. சாபாஷ், அர்ஜுனனை போலவே கர்ஜனை செய்கிறார். நியாயம். ஆனால் சக்கரவியூகத்தை நொறுக்க உன் தந்தை ஒருவனால் தான் முடியும். அப்போது என் தந்தை ஒருவரை நம்பித்தான் இந்த போரை ஆரம்பித்தீர்களா? இல்லை, என் தந்தை ஒருவரை தவிர இங்கு யாருக்குமே வீரமில்லை என்று நினைத்தீர்களா? அபிமன்யு, ஆத்திரப்படாதே. ஆண்டவர் பக்கத்தில் பார்த்திபன் ஒருவன் தான் வீரன் என்றால் ஆத்திரம் ஏன் வராது? அப்பா, நீங்கள் பீமர், நகுலர், சகாதேவர் ஆகியோர் இருந்தும் வெற்றிக்கு அர்ஜுனன் தான் ஒரே நம்பி என்றார். அந்த அர்ஜுனன் மைந்தராக இருக்கவே நான் வெட்கம் அடைகிறேன். என்னுடைய வீரத்திலே, என் உடம்பிலிருந்து வழிந்தோடும் ரத்த பெருக்கிலே, என் சொந்த ஆண்மையிலே நான் வாழ விரும்புகிறேன். அப்பா, குரு வம்சத்தை கருவறுக்க, மாதா திரௌபதிக்கு நேர்ந்த மானபங்கத்தை துடைக்க மற்றெந்த பாண்டவர்களையும் போல் எனக்கு உரிமை உண்டு. அந்த உரிமையின் பெயரால் கேட்கிறேன். அனுப்புங்கள் என்னை போருக்கு. ஆஹா, வீரன் மகன் வீரன். அபிமன்யு, நீ சிறுவனாயிற்றே என்று யோசிக்கிறேன். சிறுவன் அரக்கரை அடித்து கௌசிகன் வேள்வி காத்த ராமனும் ஒரு சிறுவன் தானே. அந்த சிறுவன் தோன்றி இந்த பாரத நாட்டிலே தான் நானும் தோன்றி இருக்கிறேன். அண்ணா, கேட்டீர்களா இந்த சிங்கக்குட்டி கர்ஜனையை? நாளை போருக்கு அபிமன்யுவே சேனாதிபதி. அபிமன்யு வேண்டுகிறான், நீங்கள் விரும்புகிறீர்கள். உங்கள் இஷ்டம். செல்வா, நாளை போருக்கு நீ தளபதி. வத்சலா, அன்பு மொழியும் அனுப்பி வை அவனை. களத்திலே அவன் வீரம் கதிர்விட்டெறிய உன் அன்பே தூண்டுகோலாயிருக்கட்டும். போய் திரும்புவது ஆகாது என்பார்களே, அனாவசியமாய் அலட்டிக் கொள்ளாதே உன் மனதை. அம்மா, வத்சலாவுக்கு குழந்தை உள்ளம், குமுறுவாள், கவனித்துக் கொள். அந்த கவலை உனக்கு வேண்டாம் கண்ணே. சுவாமி, மனதை ஏன் இப்படி மயங்க விடுகிறாய்? வத்சலா, இன்று உன் பதி பார்ப்புகளும் வீரம் புரிய போகிறான் யுத்தத்தில். வா. ரதம் சக்கரவிகத்தின் முகப்பிற்கே செல்லட்டும். ஆஹா, அர்ஜுனனின் பிரதிபிம்பம், வீரத்தின் சிகரம். தந்தையின் குருவுக்கு தனியன் வணக்கம். அர்ஜுனன் மகன்
அமரனாக வாழட்டும். குருசுவாமி, ஆரம்பிக்கலாமா? ஆசை சிறுவனே, காண்டீவன் கண்மணியே, வேண்டாம். சக்கரவியூகத்தை உன்னால் சமாளிக்க முடியாது. நீங்கள் அமைத்த சக்கரவியூகத்தை நீங்களே புகழ்ந்து பாடுவதா? ஆச்சாரியார் அவர்களே, இது அழகா இல்லை. சக்கரவியூகத்தின் சக்தியை சாதித்து காட்டுங்கள். குழந்தாய், துரோணரை நீ அறியவில்லை. அறிந்து கொள்ளத்தான் சுவாமி வந்திருக்கிறேன். அப்பா, சக்கரவியூகம் ஒரு பயங்கர படுகொடி. அதில் நீங்கள் விடாமல் இருந்தால் போதும். பாண்டவரின் புலவிளக்கை பாண்டவர் குரு துரோணனே அணைக்க வேண்டுமா? என்ன கருணை! ஆச்சாரியார் அவர்களே, தந்தை இல்லாத சமயத்தில் தந்திரமாக சக்கரவியூகம் அமைத்தீரே, இது கூட பாண்டவர் மீது கொண்ட பாசத்தினால்தானோ? சுவாமி, இதெல்லாம் வீண் வார்த்தைகள். ஏறுங்கள் ரதத்தில், எடுங்கள் காண்டிபத்தை. மனம் கேட்கும். காண்டீவனுக்காக உன்மேல் கருணை காட்டுகிறேன். யுத்த களத்தில் கருணை காட்டுவது செத்த வீட்டில் சிரித்து மகிழ்வது போல். ஆச்சாரியார் அவர்களே, இப்படியெல்லாம் பேசி வஞ்சகமாய் என்னை வெளியேற்றி வெற்றி சங்கை வெகு சுலபமாக ஊதிவிடலாம் என்று எண்ணுகிறீரா? இல்லை, நான் வெற்றி செங்கு ஊதும் போது அதில் உன் மரண கீதமும் கலக்க வேண்டுமா என்பதுதான் என் கவலை. கௌரவரின் தளபதிக்கு இது வேண்டாத கவலை. அபிமன்யு, முடிவாக கேட்கிறேன். உன் சிரத்தை என் பாணத்துக்கு பலியிடத்தான் தீர்மானித்து விட்டாயா? உங்கள் சிரத்தை என் வில்லுக்கு அர்ப்பணித்து குருவை கொண்ட பெரும் பலிக்கு என்னை ஆளாக்க நீங்கள் துணிந்தவன், நான் என்ன செய்யட்டும்? எடுங்கள் வில்லை. ஆச்சாரியார் ஏன் தயங்குகிறார்? கௌரவரிடம் கடைசி முறை விடைபெற்று வரவில்லையா? மகாத்மா அஸ்வத்தாமரிடம் மரணத்திற்கு பின் ஆக வேண்டியவற்றை சொல்லி வரவில்லையா? அல்லது போரிட்டு தோற்று போவதை இப்போதே சரணடைந்து விடலாம் என்று சற்று யோசனையா? அபிமன்யு, வீணாக ஏன் வார்த்தைகளை கொட்டுகிறாய்? நானும் அதைத்தான் சொல்லுகிறேன். பேசினது போதும், ஆரம்பிக்கலாம் சமரை. பாரகனை எதிர்க்க முடியாத பயங்கொள்ளி. ஆட்டம் போடாதேடா அபிமன்யு, சாவுக்கு தயாராய். சாவு யாருக்கு என்று பார்ப்போம். துர்ச்சாதன மகாராஜாவும் தோற்று விட்டார். என்ன? துச்சாதனம் தோன்று விட்டானா? அடே துச்சாதனா, அன்னையின் துயில் உரிந்த துராத்மா, பெண்ணென்றும் பாராமல் பேச்சியலாக்கிய பேடி பயலே, உன் அங்கங்களை அணுமணுவாக அறுத்து உலர்த்தி பொடி செய்து இந்த போர்க்களத்தில் தூவினால் என்ன? ஐயோ, வேண்டாம் தம்பி அபிமன்யு, தவறை உணர்ந்து கொண்டு இரக்கம் காட்டப்பா. இரக்கமா வேண்டும்? ராட்சத பதரை நாதியற்ற நங்கையை கூந்தல் பற்றி இழுத்து வந்தாயே நடுச்சபைக்கு, அப்போது உனக்கு இருந்ததா இரக்கம்? அபலையாக நின்று அன்னை ஐயோ என்று அலர்னாளே, அப்போது கரைந்ததா உன் மனது? மாபெரும் சபையிலேயே மாதாவின் மானங்கெடுக்க துணிந்தாயே, அப்போது இலக்கியதா உன் நெஞ்சு? தம்பி அபிமன்யு, என்னை கொல்லாதேப்பா. கோடையே, கொல்லவில்லையடா உன்னை. கற்பு கருத்தியை காமனோக்கோடு பார்த்து இந்த கண்களை காக்கை கழுகுக்கு இரையாக்கப் போகிறேன். பதிவிரதையை பற்றி எடுத்த இந்த சாவக்கரங்களை சதை சதையாக சீவப் போகிறேன். கேசவா மாதவா என்று அன்னை கதரும் போது கேலியாக சிரித்த இந்த வாயை கிழிக்கப் போகிறேன். ஐயோ அபிமன்யு, நர பிசாசமே, நடுங்காது. அதர்மத்தின் பலனை அனுபவி. அயோக்கிய பதரை, ஆயுள் இன்னும் கொஞ்சம் இருக்கிறது உனக்கு. உன் உதிரத்தை உறிஞ்ச வேண்டியது தந்தை பீமன் என்பதை மறந்துவிட்டேன். அவர் சபதத்திற்கு பலியாக வேண்டியது உன் சண்டார சடலம். அதற்கு தயாராகிக்கொள். ஓடு.